ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைமோட் அப்படிங்கிற மொபைல் ஆப் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் மத்தூர் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச ஆனியன் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி துருவுனது, கொத்தமல்லி, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 டம்ளர் மைதா, 1 டம்ளர் அளவுக்கு ரவை. அடுத்து வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலை இந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எள்ளு, வெள்ளை எள்ளு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லைங்களா, ஆனியன், கொத்தமல்லி, இஞ்சி, இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி சால்ட்டு போட்டு பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். அதிலிருந்து தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவே இது எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். அந்த தண்ணியே மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும்ன்றதுனால அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நாம் சொன்ன எல்லா மாவு, வேர்க்கடலை, எள்ளு எல்லாத்தையும் போட்டு நல்லா அழுத்தி பிசையணும். அந்த ஆனியன்லேருந்து வர தண்ணி ஓரளவுக்கு மாவில் மிங்கிள் ஆகிடும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். இது எல்லாத்துலேயும் போக அதுக்கப்புறமா தண்ணி பற்றலைனா தான் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசையணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கட்டியான பதத்துக்கு பிசையணும். அப்போ தான் வடை மொறு மொறுன்னு வரும். இல்லைன்னா நார்மலாக நம்ம கடலைப்பருப்பு வடை, உளுத்தம்பருப்பு வடை செய்யலாம், அந்த மாதிரி வந்துடும். இது எள்ளடை செய்வாங்க இல்லைங்களா, தட்டை மாதிரி கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கணும். அதனால் தண்ணியை திட்டமாக ஊற்றி பிசைங்க. நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆனியில் இருக்கிற வாட்டரும் வெளியே வந்துடும். ரவையும் நல்லா மாவோட மிங்கிள் ஆகி நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பண்ணுற அளவுக்கு மாவு தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வானலில் முதல்ல எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒன்றா இல்லை 2 போட்டு நல்லா 2 சைடும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மெலிசாக தட்டணும். ரொம்ப குண்டாக தட்டக்கூடாது. தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த சைஸுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மத்தூர் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை பொட்டுக்கடலை சட்னி கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.